வெல்கம் டு ஆச்சி மசாலா அனியானா பவர்ட் பை பூமெக்ஸ் வெஸ்ட் அண்ட் ப்ரீஸ் கோ-பிரசன்டட் பை சன்லேண்ட். ஒவ்வொரு தொழிலும் எனர்ஜி. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் சொல்லப்போனா இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னால இந்த தரப்புலையும் சரி இந்த தரப்புலையும் சரி ரொம்ப ஒரு கனத்த அமைதி. ரொம்ப நேரம் நானும் பார்த்துட்டே இருந்தேன் வெளியிலேருந்து. மேபி ஒரு ஆரோக்கியமான விவாதம் தொடங்குவதற்கு முன்னதாக அது மைண்டில் அப்படியே ஓடிட்டே இருக்கும். என்ன கேட்கலாம், என்ன பேசலாம் அப்படிங்கிற ஒரு சீரியஸ், ஏன்னா இது ஒரு ஆழமான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது கூட இந்த கனத்த அமைதிக்கு பின்னால், இருதரப்பிலும் கனத்த அமைதி இருந்ததற்கு பின்னால் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். சம்பகலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரலாற்று ஆய்வாளர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கடல் வழியாக நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகிற போதெல்லாம் இந்த சமூகம் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சி அடைகிறது. அது குறைகிற போது அது கொஞ்சம் இறங்கி போகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது இயல்பில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குளோபலைசேஷன் வரைக்கும் கூட அதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் மக்கள் இருந்தாலும் கூட செறிவான மக்கள் தொகை இருக்கிறது அப்படிங்கிறது கடற்கரையை ஒட்டி அப்படியே ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் இந்த தூரத்துக்குள்ளே தான் இப்படி இருப்பாங்க. ஏன்னா ஆரம்ப காலத்திலிருந்து நமக்கு கடல் வழியான தொடர்பு வழியாக, அது இந்த சமூகம் இல்லை, எந்த சமூகமுமே கடல் வழியான ஒரு தொடர்பு இருக்கிறப்போ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம். இன்னொன்று அங்கிருந்து இங்கு வரக்கூடியவர்கள், அதனால தான் டப்புன்னு பற்றி பிடித்து அடுத்த நிலைகளுக்கு போகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இங்கே அதிகரிச்சிருக்கு. ஆனால் இதுக்கு பின்னால் ஒரு நீண்ட பாரம்பரியமிக்க ஒரு சமூகமாக இந்த தமிழ் சமூகம் இருக்கிற காரணத்தினால அது கட்டிடக்கலையாக இருக்கலாம், இசையாக இருக்கலாம், அல்லது மொழியாக இருக்கலாம், அல்லது வேறு பல டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், மருத்துவமாக இருக்கலாம், மருந்துகளாக இருக்கலாம். இதுலேயும் இவங்களுக்கு ஒரு நீண்ட பாரம்பரியமும் பின்னணியில் இருக்கப்போ இவங்ககிட்டே ஒரு பெரிய பொக்கிஷம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் கட்டிடக்கலையை கடல் வழியாக இங்கே கொண்டு வந்து சேர்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய கட்டிடக்கலை அதற்கு சேலஞ்சிங்காக நின்றுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இலக்கியம் சார்ந்த ஒன்று மிகப்பெரியதாக இங்கே கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு எதிராக இங்கே மிகப்பெரிய தமிழ் இலக்கியம் வந்து அதுக்கு எதிராக நின்று பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ இந்த வார், இந்த சவால், ஒருவர் அதாவது கொடுத்து வாங்கிக்கிறதா, இல்லை நீ தண்ணி நான் தண்ணி நின்றுக்கிறதா, அல்லது யார் பெஸ்ட்னு டிபேட் பண்ணுறதா, எதை அதிகாரப்பூர்வமாக நிறுவுவது அப்படின்னு பல குழப்பங்களும் இருப்பது தான் இந்த சமூகத்துடைய ஸ்பெஷாலிட்டியும் கூட. அதில் பல கூறுகள் இருக்கு. அப்படி பார்க்கிற போது ஒரு கூறு மருத்துவம். உலகத்துடைய எல்லா இனக்குழுக்களும் இந்த வாய்ப்பெல்லாம் அமைஞ்சிடல. ஒரு சில இனக்குழுக்களுக்கு மட்டுமே புத்தக வடிவாக, ஃபார் எக்ஸாம்பிள் சீனர்கள், அவங்களுக்கு புத்தக வடிவிலான நேட்டிவ் மெடிசன் இங்கேயே உருவாக்கப்படுகிற, இங்கே இருக்கக்கூடிய மண்ணினுக்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு மருத்துவம் அல்லது மருத்துவ முறை அல்லது மருந்துகள், அது நூல்களாகவே தொகுக்கப்பட்டது அப்படிங்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனக்குழுக்களுக்கும் வாய்த்திரல. ஆக பெரிய பொக்கிஷங்கள் அது ஒன்று, அது நமக்கு வாய்த்திருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யோயோ 2ன்னு ஒருத்தங்க சைனீஸுடைய மருத்துவத்துடைய ஒரு கூரை மட்டும் எடுத்து அதை கம்பேரிட்டிவ் ஸ்டேட்டஸ்லாம் பண்ணி பார்த்து அதை அனாலிசிஸ் கொண்டு போய் நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. யோயோ 2 அதை செஞ்சுருக்காங்க. ஆக அவங்களுக்கு ஒரு பொக்கிஷம் இருக்குது. அதுலேருந்து ஒரு கூரை எடுத்துகிட்டு போய் அவங்க ஒரு பெரிய அளவு செய்கிற போது நமக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்குது. அதை சர்வதேச அரங்குக்கு நிறுவுவதற்கு என்ன செய்யலாம், அதற்கு எது தடையாக இருக்கிறது, அல்லது எது சவால்களாக இருக்கிறது, அல்ல என்ன போதாமல் இருக்கிறது, அல்லது இதில் இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன, அதை எப்படி புரிய வைப்பது, இப்படி பல கூறுகளை இந்த நிகழ்ச்சி அலசணும் அப்படின்னு எதிர்பார்க்கும். ஸோ தட் இதை இங்கிலீஷ் மெடிசின் வெர்சஸ் தமிழ் மெடிசின் அப்படின்னு மாற்ற முயற்சிக்க வேண்டாம். அப்படி சுருக்கிட்டா இதோடைய ஐடியா மொத்தமாக ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்கள் மனதில் படுகிற இயல்பான கேள்விகளை இவர்களோடு எடுக்கலாம். ஒரு புரிதலுக்கான ஏற்பாட்டின் முதல் படியாக இதை நம்ம பார்க்கலாம். தமிழ் குடும்பங்களுக்கு இந்த விஷயத்துக்கு இந்த மருத்துவம் இருக்கிறது அல்லது இந்த மருந்து இருக்கிறதுன்னு ஒரு அருமருந்து. கூகை மாவு அப்படின்னு ஒன்று உண்டுங்க. ஆரோ ரூட்னு ஆங்கிலத்தில் பேர். இது இப்போ வழக்கத்தில் இல்லாமல் போயிடுச்சு. இது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி எல்லார் வீட்லேயும் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக இருந்தது. இந்த மாவு நாக்கிலிருந்து மலவாய் வரைக்கும், ஏனஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை அது கொடுக்குது. உதாரணத்துக்கு வாய்ப்புண், குடல் புண், இப்போ சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், இன்ஃப்ளமேட்டரி பவுல் டிசீஸ், க்ரோன்ஸ் டிசீஸ், இந்த மாதிரியான வியாதிகள்லாம் வர்றதுக்கு காரணம் என்பது நம்முடைய பழக்க வழக்க மாறுபாடுகள். இந்த பழக்க வழக்க மாறுபாடுகள் மூலமாக ஏற்படக்கூடிய குடல் பாதிப்புகளை முற்றிலுமாக எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை இந்த கூகை மாவு கொடுக்கிறது. ஆரோ ரூட் என்று ஆங்கிலத்தில் பேர். ஆரூட்டுன்னு கூட சொல்லுவாங்க. ஆரூட்டி மாவுன்னு வழக்கில் சொல்லுவாங்க. ஓகே. பெண்களுக்கு மாதவிடாய் சமயத்தில் அதிக ரத்தப்போக்கு வர்றது ஒரு பெரிய பிரச்சனை. சாதாரணமாக வீட்டில் தோட்டத்தில் ஆடாதோடன்னு ஒரு செடி உண்டு. சாதாரணமாக சளி இருமலுக்கெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு குழந்தைகளுக்கு சளி இருமலுக்கு கொடுப்பாங்க. அதே ஆடாதோட இலையை ஒரு 2 இலையை அரைச்சி ஒரு சின்னதாக உருட்டி இந்த அதிக இரத்தப்போக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கொடுத்தாங்கன்னா அந்த இரத்தப்போக்கு கட்டுப்படும்.